நான் அறிந்த வரையில் விக்கிரவாண்டியினுடைய ஒட்டுமொத்த தொகுதியினுடைய நிர்வாகத்தை நிலவரத்தையும் நான் அறிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. காரணம், தளபதியினுடைய ஆட்சி மக்களது மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக இந்த பகுதியிலே கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், கழகத்தினுடைய செயல் வீரர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் இவர்களெல்லாம் பல்வேறு திக்குகளில் இருந்து ஆற்றுகிறார்கள். அவர்களெல்லாம் பல தேர்தலை கண்டவர்கள். அதே போன்று இங்கே முக்கியமான பொறுப்பேற்று நடத்துகிற அருமை நண்பர் பொன்முடி அவர்கள் இதே தேர்தலில் பல களம் கண்டவர். அவர் இவர்களெல்லாம் ஒரு நிலையை அழித்து போகிறார். இன்றைக்கு ஜெகத் ரட்சகன் அவரும் இந்த பணியாற்றுகிறவர்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்முறை வகுத்து வெற்றி பெறுகிற வாய்ப்புக்குரிய வழிவகைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மகத்தான வெற்றி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. பாமக ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தகராறு செஞ்சு வருதா ஒரு தகவல் வருது. அதான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா திமுக மீது தாக்கியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர்களுக்கு யார் யாருக்கு எந்த தொழில் தெரியுமோ அந்த தொழில் தான் செய்வார்கள். ஆகியனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தாக்குதல்களை எல்லாம் தாங்குகிற சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். தடுப்பணை கட்டும் தொடர்ந்து சார் 44வது பட்டமளி விழாவில் கலந்து பாலாற்றின் குறுக்கே வந்து தடுப்பணை கட்டும் சந்திரபாபு தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. அவர் சொல்லிட்டே இருக்காரு. நாங்கள் தடுப்போம் நாங்கள் சொல்லிட்டே சார் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தலாம்னு சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தலாம்னு சொல்லிட்டு பாமக தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சு வருது. அதெல்லாம் பெரிய மனுஷன் அவர் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது.